ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனாமிகா ஃபுட் கார்னர். இன்றைக்கி தக்காளி சேமியா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க சேமியா. ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். நல்லா மலைக்கு நல்லா சூடாக 2 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, கடுகு கொஞ்சம், உப்பு. இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே. ஒரு கடாயை எடுத்து அதில் ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு கடுகு, நம்ம வேணும்னா சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு 2 சைஸ் பெரிய தக்காளி அதையும் அதில் நல்லா கொட்டிட்டு அதுவும் நல்லா கிண்டி விடணும். நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறம் சேமியா ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு ஒரு 2 கப்பு தண்ணி, 2.5 கப்பு ஊற்றிக்கலாம். இல்லைனா கூட உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே வறுத்த வச்ச சேமியா இது. நான் பாக்கெட்டில் வாங்கினாலுமே நான் வறுப்பேன். ஒரு டைம் நான் வறுத்துப்பேன். வறுத்ததுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நல்லா இது மாதிரி நல்லா தண்ணி நல்லா சுண்ட வற்றணும். வற்றினதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா தண்ணி சுண்ட வற்றணும். நமக்கு தேவையான அளவு வற்ற விட்டு ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் நல்லா அந்த மலைக்கு நல்லா சூடாக அதை சாப்பிட்டு இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.